தீபாவளி கறி எடுக்க காசு வச்சுக்கோங்க, மித்த காசை பூரா காலி பண்ணிருங்க. எவ்வளவு காசு இருக்கோ எல்லாத்தையும் டக்குன்னு காலி பண்ணிருங்க. கவனமா வாங்க, பொறுமையா வாங்க, சந்தோஷமா வாங்க, ஜாலியா வாங்க, மகிழ்ச்சியா இருக்கணும். வாழ்க்கை போராட்டம் தான். இதை பார்த்து பயப்படாதுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, துடிக்கிறது கிடைக்காது. படிச்சேன்னா பந்தாவா இருப்பேன். சந்தோஷமா வாங்க, ஜாலியா வாங்க. பணம் சம்பாதிக்க தெரியணும் சார். பணம் சம்பாதிக்க தெரிஞ்சவன் மனுஷன். சம்சாரம் பிள்ளைகளை சந்தோஷமா வச்சுக்கிறான் பாருங்க, அவன் தான் வீட்டுக்காரன். முடியாது, தெரியாது, நடக்காது சொல்லக்கூடாது. முடியலைன்னா முடிச்சு காமிக்கணும், நடக்கலைன்னா நடத்தி காமிக்கணும். உலகம் என்ன செய்யும்? காலை வாரி விடும், கீழே தள்ளி விடும், 2 இடத்துல அசிங்கப்படுத்தும், 4 இடத்துல அவமானப்படுத்தும். எல்லாத்தையும் தூள் படுத்திட்டு போய்கிட்டே இருக்கணும். 60 வயசுல என்ன செய்யணும்? 50 லட்சம் ரூபாய்க்கு வீட்டு இருக்காது, வீட்டுல 50 ரூபா நகை இருக்கணும். கடைங்க போட நோய் நோக்கான இருக்கக்கூடாது. அதுக்கு படிக்கணும். படிச்சா வாழ்க்கை பந்தாவா இருக்கும். சரியா படிக்கலைன்னா பாடுபட்டுக்கிட்டே இருக்கும். உடம்ப பாத்துக்கோங்க, எல்லாம் பாத்துக்கோங்க, பொருட்களை கவனமா பாத்துக்கோங்க. சந்தோஷமா வாங்க, ஜாலியா வாங்க. என்ன மேடு போலாம், நல்லது கெட்டது, கஷ்டம் சேரமா சுத்தம் எல்லாம் இருக்கும். விட்டு கொடுக்காம இருக்கணும். 50 வயசுல நல்லா இருக்குன்னா 20 வயசுல உழைக்க ஆரம்பிச்சிடணும். இல்லாட்டி நல்லா படிக்க ஆரம்பிச்சிடணும். படிச்சா வாழ்க்கை பந்தாவா இருக்கும். உழைச்சா பாடுபட்டுக்கிட்டே இருக்கும். ஓடி ஓடி உழைக்கிறது உழைப்பாளி. கொட்டாக்கத்திலேயே சம்பாதிக்கிறது முதலாளி. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாடகமா பார்க்கிறது, செல் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கு. அப்புறம் நைட்டு வாழ்க்கையே நல்லா இருக்கு. படிக்கிற பிள்ளைகள செல்போன் கொடுக்கவே கூடாது. படிப்பு சுத்தமா வராது. 10வது படிக்கிற பிள்ளை, 7வது படிக்கிற பிள்ளை, 6வது படிக்கிறவங்க செல்ல வாங்கி கொடுத்துறீங்க. அதுக்கு படிப்பு அறிவு கம்மியாயிடும். செல்போன் தெரியும், பேஸ்புக், இன்டர்நெட், அதுல நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும்.